தமிழுக்கும் தமிழனுக்கும் என் முதற்கண் வணக்கம். ரௌத்திரம் பழகு. குட்ட குட்ட குனிவதும் தட்ட தட்ட தளர்வதும் பொறுமையென்ற போர்வைக்குள் இருளில் சென்று மாய்வதும் இரு கண்ணால் கண்ணீர் சிந்தி கருணை மனு அளிப்பதும் அருமையான நங்கையர்க்கு அழகொன்றும் சேர்க்காது. வெட்ட வெட்ட வளர்ந்திடு, நீ கெட்டவற்றை கலைத்திடு. ஈட்டி போன்ற கண்களால் நீ வேட்டையாடி வென்றிடு. அச்சமென்ற சொல்லினை நீ மிச்சமின்றி புதைத்திடு. தட்டி கேளு தவறினை நீ கட்டியாளு ஜெகத்தினை. ஆட்டு மந்தை போலவே நீ ஆட்டாதை தலையினே. நியாயமான கோபம் அது பாயாமல் காத்திடு. ஓயாமல் புலம்பாத எடுபடாத இடங்களில் வெளிநடப்பு செய்திடு. தியாகி என்ற பேரெடுத்து வியாதியில் நீ மாயாதே. சிலையொன்றும் தேவையில்லை கோலையாய் நீ வாழாதே. பூவையான போதிலும் தேவையான போதினிலே ரௌத்திரமும் பழகு, அதுவே அணங்கிற்கு அழகு என்று சொன்னார் மகாகவி பாரதி. இன்றைய சூழல்ல நம் நிச்சயம் கத்துக்க வேண்டிய பாடங்கள்ல மிக முக்கியமான ஒண்ணுனா அதான் ரௌத்திரம். அப்படின்னா என்னன்னு பலர்கிட்ட கேட்டா தெரிய சந்தேகம்தான். ரௌத்திரம் என்பது ஒரு வகையான நியாய கோபம், இல்லாட்டி ஆத்திரம்னு சொல்லலாம். தனக்கோ இல்ல பிறருக்கோ ஒரு அநீதி நடக்கும் போது அது துணிவோடு தட்டி கேட்கும் ஒரு ஆத்திரம். கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு சரியான நேரத்துல கோவப்படுறதும், கோவப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு அதை உடனே தட்டி விடுறதும் ரொம்ப அவசியமானது. பாரதி சொன்ன வார்த்தையை கடைபிடிக்காதனால வந்த வினைதான் இப்ப நம்மளை சுத்தி நடக்கிற கொலைகளும் கொள்ளைகளும். பேருந்தில் பயணிகளுக்கு நடுவில் பெண்ணொருத்திக்கு ஏற்படும் கேலியும் கிண்டலும், கண்ணுக்கு எதிர நடக்கும் கொலையை பார்த்தோம் கண்ணை மூடிட்டு போறது, வழிப்பறி நடக்கிறத பார்த்தோம் தன்னோட வழியில போறது, பட்ட பகல்ல இளம் வாலிபன் ஒருவன் ரவுடிகளின் அறிவாளால் வெட்டப்பட்டு சரிவது, யாரோ ஒருவர் வாகன விபத்தில் அடிபட்டு கிடக்கிறத பார்த்து கண்டுக்கிறாம போறது, இதெல்லாம் தினம் தினம் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து மக்களாகி நாம் ஏதாவது செஞ்சிருக்கோமா இல்லாட்டி எதிர்த்து நின்றுருக்கோமான்னு கேட்டா இதுவரைக்கும் அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம கூலைகள் ஆயிட்டோம்ல. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா இருக்கு? நம்ம ரௌத்திரம் பழகாம விட்டதுனாலதான். நம்ம ரௌத்திரம் கண்டிப்பா பழக வேண்டும். தவறு கேட்டா தட்டி கேட்கணும் என்று நம் பிள்ளைகளுக்காக சொல்லி கொடுத்து வளங்க. முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு. என்ன சொன்னேன்? முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. இதையெல்லாம் விட்டுட்டு நல்லா படி, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, எதையும் கண்டுக்கிறாதுன்னு சொல்லிதான் வளர்க்குறீங்க. நம்மளை சுத்தி நடக்கும் அநீதிக்கு எதிராக எப்படி செயல்படணும் என்று சொல்லி கொடுங்க. தவறு கெட்டா தட்டி கேட்கணும், அச்சம் தவிர என்று ஆத்திசூடியை சொல்லி கொடுத்து வளங்க. அவர்களுக்கு முன்னாடி நீங்க நடந்தும் காட்டுங்க. தவறை பார்த்து தட்டி கேட்காம இருக்கிறதான் தவறு என்று சொல்லுங்க. அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் கோவப்படணும்னு சொல்லல. தேவையான நேரத்துல தேவையான சூழல்ல நீங்க கண்டிப்பா கோவப்பட்டு தான் ஆகணும். அந்த கோவத்துல நியாயம் மட்டும்தான் இருக்கணும். ரௌத்திரம் பழக வேண்டியது நம் கடமை. ஆணுக்கு அது ஆண்மை, பெண்ணுக்கு அது கவசம். மாண்டவரை விட்டு மண்ணில் வாழ்பவரை பார். மனிதரில் பட்ட மரங்களாய் இருப்பதை விட செத்தொழிவதே மேலென்று ரௌத்திரம் பழகு. நன்றி.